लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्थितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலை மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இருக்கிற 2327வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியுடைய 6வது பாசுரம் 876வது பாசுரம். திருமாலிருஞ்சோலை பாசுரத்திலே இது 6வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலம் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் பங்கேற்கும் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருட்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணக்கு பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மனையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்தருடன் கையாளடியர் வினையை துதித்தருட வேணும் துணிந்து. 876வது பாசுரம். விடம் கலந்து அமர்ந்த அரவணை துயின்று விலங்கனி இளங்கன்று விசிறி குடம் கலந்து ஆடி குறவைவன் கோத்த கூத்து எம் அடிகள் தம் கோயில் தடங்கடல் முகந்து விசுபிடை பிளிர தடவரை களிரென்று முனிந்து மடங்கள் நின்று அதிரும் மாலிரும் ஜோலை வணங்குதும் வா மடலிங்கே. வழக்கம் போல முதல் 2 அடிகள் பெருமாள், அடுத்த 2 அடிகள் அந்த ஊரினுடைய சிறப்பு. மடல் நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார். மருளாதே நெஞ்சே, நீ யாரை போய் வணங்க வேண்டும் தெரியுமா என்று சொல்லிவிட்டு மேகமானது கடலுக்குள் சென்று கடல் நீரையெல்லாம் எடுத்துக்கொண்டு மேலே சென்று அங்கிருந்து அது இடிக்கிற போது அந்த இடி ஓசையானது யானை கத்துவது போல பிளறுவது போல இருப்பதை கேட்டு அங்கே இருக்கிற சிங்கம் கர்ஜிக்கக்கூடிய ஊர் இந்த ஊர். அந்த ஊரில் இருக்கிற எம்பெருமானை தான் முன்னொரு காலத்திலே விஷம் பகைவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக விஷத்தை கக்கக்கூடிய ஆதிசேஷன் மீது அருகில் கொண்டிருக்கிறான். விளாமர உருவிலே வந்த அசுரனையும் இளம் கன்று உருவிலே வந்த அசுரனை கொன்றவன், உடக்கூத்தாடியவன், கோபியரோடு கொஞ்சி குறவையாடியவன். அப்படிப்பட்ட கண்ணன் விரும்பி இருக்கிற ஊர் இந்த திருமாலிருஞ்சோலை ஊர், அழகன் இருக்கும் ஊர் என்று சொல்லுகிற பாசுரம். மேக கூட்டமானது கடலுக்குள் சென்று நீரை முகர்ந்து சென்று மேலே சென்று இடிக்கிற ஓசை என்பது யானையை பிளறுவது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். யானையை பிளறுவது போல் இருப்பதனால் அங்கே இருக்கிற சிங்கம் ஒன்று அதை கேட்டுவிட்டு யானையை மிரட்ட வேண்டும் என்பதற்காக கர்ஜிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அழகான காடு வனாந்திரங்கள் நிறைந்த பகுதி இந்த திருமாலிருஞ்சோலை. அந்த மலையில் இருக்கிற அழகன்தான் முன்னொரு காலத்தில் கண்ணனாக அவதரித்தவன் மட்டுமல்ல, அவனே சர்வவியாபியாக இருந்து விஷத்தை எப்போதும் கக்கிக் கொண்டிருக்கிற பகைவன் மீது விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிற ஆதிசேஷன் மீது யோகசாயனத்திலே படுத்துக் கொண்டிருப்பவன். யோகசாயனத்திலிருந்து எழுந்து கண்ணனாக அவதரித்து தன்னை கம்சனால் ஏவப்பட்ட அசுரர்கள் இருவர், ஒருவன் மரம் ரூபமாகவும் ஒருவன் கன்று ரூபமாக வர விளாங்கன்று மரமாக இருந்த அவனே வட்சாசுரன் என்கிற கண்டூரில் வந்த அசுரனை கொண்டே மாய்த்தவன். கோபிகர்களோடு குழக்கூத்தாடி ராசலிகளை புரிந்தவன், குடம் கூத்தாடியவன். அப்படிப்பட்டவன் தான் தானே விரும்பி வந்து அமர்ந்திருக்கிற சோலையான ஊர் இந்த ஊர் திருமாலிருஞ்சோலை. எனவே நெஞ்சே அவனை சென்று வணங்கலாம் வா என்று சொன்ன பாசுரம் இந்த 876வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். இடம் கலந்து அமர்ந்த அரவணை துயின்று இளங்கனி இளங்கன்று விசிறி குடம் கலந்து ஆடி குறவையின் கோத்த கூத்தையும் அடிகள்தம் கோயில்
தடங்கடல் முகந்து விசும்பிடை பிளிர தடவரை களிரென்று மீந்து மடங்கள் நின்று அதிரும் மாலிரும் தோலை வணங்குதும் வா மடனெஞ்சே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உப்தியாப்தனாவா பிரகதேசுவாவா கரோமியத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயது சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.